ஒரு ஆட்சியாளர்கள் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் தான் இந்த திமுக அரசாங்கம். திமுகவில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கூட சொல்லலாம். மக்கள் விரோதமா ஆட்சி நடத்தக்கூடிய எந்த ஒரு ஆட்சியாளர்களும் ஆட்சியில தொடர்ந்ததா சரித்திரமே கிடையாது. இதற்கு மே 4ஆம் தேதி வரக்கூடிய முடிவுகளுமே சாட்சியா இருக்கும் நம்புறோம். மக்கள் திமுகவுக்கு தகுந்த பாடத்தை புகுத்துவாங்கன்னு நம்புறோம். ஸோ மே 4க்கு பிறகு திமுகவுக்கு இனி இறங்குமுகமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது. திமுகவுக்கு மீண்டும் ஒரு முறை உயர்நீதிமன்றம் சவுக்கடி கொடுத்திருக்குன்னே சொல்லலாம். திமுக ஆட்சி ஏன் அகற்றப்பட வேண்டும், ஏன் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு உயர்நீதிமன்றம் நேற்று கொடுத்த உத்தரவையே நம்ம சிறந்த சான்றா கூட எடுத்துக்கலாம். செந்தில் பாலாஜி அவர் தொடர்பான ஒரு வழக்கு சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டிருக்கு உயர்நீதிமன்றம். ஸோ ஏன் இந்த உத்தரவு, எந்த துறையில என்ன ஊழல் நடந்தது, எந்தெந்த மாதிரியான டாக்டிக்கல் மெத்தட்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஊழல்ல, திமுகவுக்கு மீண்டும் ஒரு முறை உயர்நீதிமன்றம் சவுக்கடி கொடுத்திருக்குன்னே சொல்லலாம். திமுக ஆட்சி ஏன் அகற்றப்பட வேண்டும், ஏன் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு உயர்நீதிமன்றம் நேற்று கொடுத்த உத்தரவையே நம்ம சிறந்த சான்றா கூட எடுத்துக்கலாம். அதாவது கடந்த திமுக ஆட்சியில ஊழல் நடைபெறாத துறைகளே இல்லை. கிட்டத்தட்ட எத்தனையோ ஊழல் புகார்கள் அடுக்கடுக்காக வந்த வண்ணம் இருந்ததை நம்மளால தொடர்ச்சியா பார்க்க முடிஞ்சு. அந்த வகையில நேற்று உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. அதாவது செந்தில் பாலாஜி அவர் தொடர்பான ஒரு வழக்கு சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டிருக்கு உயர்நீதிமன்றம். ஸோ ஏன் இந்த உத்தரவு, எந்த துறையில என்ன ஊழல் நடந்தது, எந்தெந்த மாதிரியான டாக்டிக்கல் மெத்தட்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஊழல்ல, இந்த ஆட்சியை ஒழிக்கப்பட வேண்டும், இந்த ஆட்சியை துரத்தப்பட வேண்டும்னு நிறைய இடங்கள்ல பேசியிருக்கோம். ஸோ இங்க மக்கள் வரி பணத்தை சுரண்டி தின்னு ஊழல் பெருச்சாளிகளாக நிறைய ஆட்சியாளர்கள் இங்க இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இதுவே ஒரு சிறந்த உதாரணமா எடுத்துக்கலாம். திமுக அரசு ஏன் துரத்தப்பட வேண்டும் அப்படின்னு. திமுகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுடைய தளபதிகள்ல ஒருத்தர் தான் இந்த செந்தில் பாலாஜி அவர்கள். ஸோ இவர் மேல என்ன புகார் வந்திருக்கு, எதற்காக இந்த வழக்கை உயர்நீதிமன்றம் சிபிஐக்கு மாத்திருக்காங்க, அரசாங்கம் இதுல ஏன் நடவடிக்கை எடுக்கல இப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில விரிவா பார்க்க போறோம். திமுக அரசாங்கம் இந்த 2021 காலகட்டங்கள்ல அமைந்ததற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா தொடர்ச்சியாக இந்த அரசாங்கத்தின் மேல நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள், ஊழல் புகார்கள் வந்த வண்ணம் இருந்துகிட்டு இருந்தது நம்மளால பார்க்க முடிஞ்சு. அதுலயும் குறிப்பா பார்த்தோம்னா செந்தில் பாலாஜி அவர்களுடைய பேர் அடிபடாத இடமே கிடையாது. தொடர்ச்சியாக 2021 காலகட்டங்கள் ஆட்சியில ஏறினதுக்கு பிறகாவே பார்த்தோம் அப்படின்னா இந்த செந்தில் பாலாஜி அவருடைய பேர் தொடர்ச்சியா மீடியாவில் வந்துகிட்டே தான் இருந்தது பார்க்க முடிஞ்சு. இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த துறையில மட்டும் இல்லாம எல்லா துறையிலும், கனிம வளமா இருக்கட்டும், சிஎம்டிஏ, இந்த மாதிரி நிறைய துறைகளை எடுத்துக்கலாம். ஒரு போராட்டம் நடக்குது சமீபத்தில், ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்னாடி கூட நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் கூட ஒரு போராட்டத்தில் பேசுறாரு. அதாவது இந்த பொதுக்கழிப்பறையை சுத்தம் செய்வதற்கு எடுத்த டெண்டர்ல கூட ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஊழல் புகார்கள் இந்த ஆட்சியில வந்த வண்ணம் தான் இருந்தது. இதனை அடுத்து பார்த்தோம் அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்கள் மேல அப்படி என்னப்பா ஊழல் குற்றச்சாட்டு அப்படின்னு கேட்டோம்னா 2021 திமுக அரசாங்கம் அரியணை ஏறியதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா இவர் வகித்த பதவி பார்த்தோம்னா மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வு, இந்த மின்சாரத்துறையில நடைபெற்ற மிகப்பெரிய ஊழல் தான் இப்ப இவர் மேல வந்திருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. சோ இதைத்தான் உயர்நீதிமன்றம் சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டிருக்காங்க. இந்த திமுக அரசாங்கம் ஒரு சிங்கிள் கேஸ் கூட குற்றச்சாட்டப்பட்டவர்கள் மேல பதியல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுமே உயர்நீதிமன்றம் வச்சிருக்காங்க. இந்த திமுக அரசாங்கம் இருக்கிற வரைக்கும் இந்த கேஸ் சரியாக நடைபெறாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த கேஸ் சிபிஐ மாற்றப்பட்டிருக்கு. இதனை தொடர்ந்து இந்த ஊழல் புகார் எப்படி எழுந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டான்ஜெட்கோக்கு டிரான்ஸ்ஃபார்மர், அதாவது மின்மாற்றி கொள்முதல் பண்றாங்க. இந்த மின்மாற்றியில எந்த அளவுக்கு இவங்க டாக்டிக்கலா ஒரு விஷயத்தை பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 45,000க்கும் அதிகமான மின்மாற்றிகளை கொள்முதல் பண்ணியிருக்கு டான்ஜெட்கோ. இதனுடைய ஒரு மின்மாற்றியினுடைய விலை எவ்வளவுன்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது தமிழ்நாடு மின்வாரிய பொறியாளர் சங்கத்தினர் குறிப்பிடும் விலை என்னவா இருக்குன்னு பார்த்தோம்னா 7,89,753 தான் இதனுடைய விலை அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு மின்வாரிய பொறியாளர் சங்கத்தினர் குறிப்பிடக்கூடிய விலையா இருக்கு. ஆனா இதே மின்மாற்றியை ராஜஸ்தான் அரசு 7,87,311 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க ராஜஸ்தான் அரசு. அதாவது இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு மின்வாரிய பொறியாளர் சங்கத்தினர் குறிப்பிடும் விலையை விட ராஜஸ்தான் அரசு கம்மியா வாங்கியிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு மின்வாரிய பொறியாளர் சங்கம் குறிப்பிடுற விலையே கம்மியானது. ஆனா இவங்க டெண்டர் விட்ட விலை எவ்வளவுன்னு பார்த்தோம் அப்படின்னா 13,72,930 ரூபா அப்படிங்கிற விலையை குறிப்பிட்டு டெண்டர் விட்டுருக்காங்க. இதுல இன்னொரு டாக்டிக்கலா ஒரு மெத்தடையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது டான்ஜெட்கோ கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இவங்க எவ்வளவு விலையை கம்மி பண்ணியிருக்காங்கன்னு கேட்டோம்னா அதை 12,49,800 ரூபாய்க்கு மின்வாரியம் வாங்கினதாகவும் ஒரு விஷயம் சொல்றாங்க. அதாவது 13 லட்சம்ங்கிறதே ரொம்ப அதிகமான விலை. 7 லட்சத்திற்கு வாங்கக்கூடிய ஒரு மின்மாற்றியை 13 லட்சத்திற்கு நிர்ணயிச்சு அதை 12,49,800 ரூபாய்க்கு வாங்குறது
எவ்வளவு பெரிய அப்பட்டமான ஒரு ஊழல் அப்படிங்கிறது நம்ம இது மூலியமா வந்து தெரிஞ்சுக்கக்கூடியதா இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 37% அதிகமாக ஒரு மின்மாற்றியை வாங்கியிருக்காங்க. இதுல 1182 கோடி வந்து இது வாங்கின மொத்த தொகை. அதாவது மின்மாற்றி டான்ஜெட்கோக்கு மொத்த மின்மாற்றி வாங்கின தொகை எவ்வளவுன்னு பார்த்தோம் அப்படின்னா 1182 கோடியா இருக்கு. ஆனா இதுல அரசுக்கு வருவாய் இழப்பு எவ்வளவு ஏற்பட்டிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 397 கோடி வந்து அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த 397 கோடி தான் எங்க போச்சு அப்படிங்கிறதா ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. இதனை தொடர்ந்து அதாவது இந்த ஊழல் நடைபெற்றது காலகட்டங்கள் என்ன காலகட்டங்கள் பார்த்தோம்னா 2021 அதாவது திமுக அரசாங்கம் பதவியேற்றதற்கு பிறகு 2021 டு 2023 வரையிலான காலகட்டத்தில் இந்த விஷயம் நடந்திருக்கு. ஸோ இதனை தொடர்ந்து அறப்போர் இயக்கம் மற்றும் அதிமுகவினுடைய வழக்கறிஞர் அணியை சார்ந்த நிறைய நபர்கள் வந்து இதற்கு எதிராக வந்து வழக்கு தொடர்றாங்க. இந்த டான்ஜெட்கோ டெண்டர் விட்டதுல மிகப்பெரிய ஊழல் இருக்கு. ஸோ இதை நீங்க வந்து வழக்கா பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு பதிவு போடுறாங்க. இதை வந்து நீங்க ஊழல் வழக்கா பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல முறையிடுறாங்க. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தோம்னா டிவிஎஸ்சி விசாரிக்கிறங்கிற பேர்ல இப்போ கிட்டத்தட்ட 20 மாதங்கள் இதை இழுத்தடிச்சிருக்காங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் மேலதான் இந்த குற்றச்சாட்டு முழுக்க முழுக்க வைக்கப்படுது. அவரை தொடர்ந்து டான்ஜெட்கோவுடைய முன்னாள் அதிகாரியா இருந்த ராஜேஷ் லக்கானி அவர் மேலையும் இந்த குற்றச்சாட்டு வைக்கப்படுது. ஆனா இந்த 2 நபர்களையும் தவிர்த்து விட்டு இங்க இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா காசி அப்படிங்கிற ஒரு நபர் மேல வந்து வழக்கு பதிவு செஞ்சு அவரை வந்து விசாரணைக்கு உட்படுத்துறாங்க. சோ தொடர்ச்சியா இந்த மாதிரி வழக்கை வந்து எந்த அளவுக்கு தாமதப்படுத்தலாம் அப்படிங்கிறத ரொம்ப நுட்பமா சிந்திச்சு செயல்பட்டு இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை. இதனை கண்டுபிடிச்ச அதிமுக வழக்கறிஞர் அணியும் அறப்போர் இயக்கமும் நேர உயர்நீதிமன்றத்துல முறையிடுறாங்க. சோ உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை வந்து விசாரணைக்கு எடுத்து கிட்டத்தட்ட இதை விசாரிச்சு அதாவது இந்த வழக்கு வந்து தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிச்சா கண்டிப்பாக இதுல ஒரு நீதி கிடைக்காது. இங்க குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் வந்து தப்பித்து விடுவார்கள் குறிப்பிட்டு இந்த வழக்கு வந்து சிபிஐக்கு மாத்திருக்காங்க. சோ ஏற்கனவே பார்த்தோம்னா செந்தில் பாலாஜி அவர்கள் மேல கேஷ் ஃபார் ஜாப்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்காக ஏற்கனவே அமலாக்கத்துறை மூலம் கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 1 வருடங்கள் சிறையில் இருந்தாரு. அது ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. இதற்கு அடுத்தபடியே பார்த்தோம்னா இந்த டான்ஜெட்கோ வழக்கு இந்த மாதிரி இந்த திமுக அரசாங்கத்துல குற்றம் சாட்டப்படாத அமைச்சர்களே கிடையாதுன்னு கூட சொல்லலாம். கே.ஏ. நேரு தொடங்கி துரைமுருகன் இந்த மாதிரி பொன்முடி இப்படி இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்கள் மேலேயுமே வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இருக்கிறதுல மிகப்பெரிய திருட்டு என்னன்னு பார்த்தோம்னா அடுத்தவனுடைய அந்த உழைப்பை சுரண்டி திங்கிறதா மிகப்பெரிய திருட்டா நம்மளால பார்க்கப்படுது. ஏன்னா மக்களுடைய வரிப்பணத்தை எந்த ஒரு சலனமே இல்லாம இப்படி சுரண்டி திங்கிறது மூலமா தன்னை யாருமே கேள்வி கேட்க முடியாது, தன்னை யாருமே எந்த ஒரு வரைமுறைக்கும் உட்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு ஆணவத்தினுடைய உச்சம் தான் வந்து இந்த மாதிரியான ஊழல்கள் எல்லாமே. ஏன்னா மக்கள் யாரும் நம்மளை கேள்வி கேட்க மாட்டாங்க, கேள்வி கேட்கக்கூடிய இடத்துலயும் இல்லை அப்படிங்கிற ஒரு அகம்பாவத்துல தான் இந்த ஊழல் எல்லாமே வந்து நடைபெற்று இருக்கிறதா தான் நம்மளால பார்க்க முடியுது. ஒரு ஆட்சியாளர்கள் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் தான் இந்த திமுக அரசாங்கம், திமுகவில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கூட சொல்லலாம். மக்கள் விரோதமா ஆட்சி நடத்தக்கூடிய எந்த ஒரு ஆட்சியும் ஆட்சியாளர்களும் ஆட்சியில தொடர்ந்ததா சரித்திரமே கிடையாது. இதற்கு மே 4ஆம் தேதி வரக்கூடிய முடிவுகளுமே வந்து சாட்சியா இருக்கும் நம்புறோம். மக்கள் திமுகவுக்கு தகுந்த பாடத்தை புகுட்டுவாங்கன்னு நம்புறோம். ஸோ மே 4க்கு பிறகு திமுகவுக்கு இனி இறங்கு முகமா தான் இருக்கும் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய நிறைய மக்களுடைய கருத்தாவும் இருக்கு.